சுவாமி எல்லா லெட்டரும் படிப்பாரான்ட்டு எனக்கு ஒரு தாட் சுவாமின்னும் போது இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிட்டுருக்கார். எடுத்து ஒரு லெட்டர், நல்ல சீல்டு லெட்டர் எடுத்து, சுந்தரா ஓப்பன் பண்ணு அப்படின்றார். அவர் ஓப்பன் பண்ணும்போது சுவாமி சொல்லியிருக்கார், அதான் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும்போது சுவாமி சொல்லியிருக்கார், சுந்தராவ் சூடு அதை பாரு, ஃபிசிக்கலாக எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 20,000 லெட்டர் வருது. ஏன்னா நீ பார்த்துக்கிற மூட்டை மூட்டையாக வந்து இறங்குறது. அதே சமயத்தில் நீ தான் என் பின்னாடி வந்து வாங்கிக்கிற, கார்த்தால ஒரு 5,000 6,000 லெட்டர், சாயங்காலம் ஒரு 6,000 லெட்டர்லாம் வருது. நான் ஒவ்வொரு லெட்டராக படிக்க ஆரம்பித்தேன்னா என்னுடைய பேக்லாக் ஒரு 15 இயர்ஸ், எனக்கு வந்து ஒரு 40-50 வருஷமாக லெட்டர் வருது. அந்த அப்போ சுவாமிக்கு என்ன 53 வயசு, சரி ஒரு 14-15 வயசுலேருந்து சுவாமிக்கு லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷத்து லெட்டர் தான் என்னால் முடிச்சிருக்க முடியும். அப்போ இனிஷியலாக மேபி அவ்வளோ வந்திருக்காது. ஆனால் 50th பர்த்டேக்கு முன்னாடிலாம் அப்போவே அந்த 50th பர்த்டே ஆன சமயத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேக் 10 பேக் போஸ்டல் லெட்டர்ஸ் பிருந்தாவனத்தில், அதுக்குன்ட்டு ஒரு ரூம் வச்சுருப்போம். அப்புறம் சுவாமி ஒரு நாள் எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்வார். அதை என்னால் எப்படி படிக்க முடியும்? இது வந்து வேர்ல்ட்லி சென்ஸில் பார்த்தா இது ஹியூமன் பாடி தானே. இவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டும் அது படிக்க முடியுமா? அது முடியாது. ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் சுந்தர்ராவ், லெட்டர் எழுதுறது நீ கிடையாது, லெட்டர் எழுதுறது டிவோட்டிஸ் கிடையாது. இந்த லெட்டரை எழுத வைக்கிறது, இந்த லெட்டரை டிக்டேட் பண்ணுறது நான் தான். ஸோ எனக்கு தான் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்றது தெரியுமே. லெட்டர் எழுதுகிற வாழ்க்கு முன்னாடியே நான் தான் டிக்டேட் பண்ணேன். சரி, நம்ம மேனேஜர் ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு ஸ்டெனோகிராஃபர்னு வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, அந்த கான்செப்ட்லாம் இல்லை. அப்படியா இருந்தாலும் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு அந்த ஸ்டெனோகிராஃபருக்கு தெரியாது. அவர் சொல்ல அந்த அம்மா எழுதிப்பாங்க இல்லையா? அது மாதிரி நான் டிக்டேட் பண்ண தான் டிவோட்டிஸும் எழுதுகிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கும்போது சுவாமி எனக்கு லெட்டர் எடுத்துக்கணும், அவளே டைரெக்டாக கேட்டுடலாம் இல்லையா? அவள் பேசுகிற தாட்டே எனக்கு போதும் இல்லையா? ஏன் நான் லெட்டர் வாங்கிக்கிறேன்? நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ட்ரூத் உனக்கு இன்றைக்கி தானே தெரியும், நான் தானே டிக்டேட் பண்ணுறேன்ட்டு. இது மட்டும் உனக்கு தோணியிருக்காது மாதிரி இல்லை சுவாமி. நான் வெளியில் போகும்போது லெட்ரு வாங்கும்போது சில சமயம் என் விரல் யார் லெட்ரு கொடுக்குறாளோ அவள் மேலே படும். அது எவ்வளோ அனுகிரகமாக அவள் நினச்சின்னு எவ்வளோ புலகாங்கி தாண்டிவா. என்னுடைய நேச்சரே என் பக்தர்களுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கறது தான். அப்படி நான் போகும்போது ஒருத்தர்கிட்ட லெட்டர் வாங்கும்போது 10 பேர் என் பாதத்தை தொடுவாள். அது அவளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறது, யோசிச்சு பார்த்தியா? அப்படி போகும்போது சில சமயம் என் ரோபா அவளை டச் பண்ணும். அதனால் அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கிறது தெரியுமா? அதனால தான் நான் லெட்டர் வாங்கிக்கிறேன், தவிர எனக்கு வந்து இந்த லெட்டர்லாம் படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அது மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ.